அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இன்னைக்கு நம்ம முதலமைச்சரை நான் புகழ்ந்து பேச போறேன். ஏன் தெரியுங்களா? அதாவது தமிழ்நாடு முழுக்க எங்கு அரசு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சரி, அங்கே முதல் பாடலா தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. இது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் இதுக்கு முன்னாடி தமிழ் எங்கள் மூச்சு உயிர் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளாக தமிழ்த்தாய் வாழ்த்தை பெருமைப்படுத்தி தான் பண்ணாங்க. அவங்களும் அறிவிப்பாங்க. ஆனால் அங்கே நடந்தது வேறையாக இருக்கும். இவங்க எப்படி சட்டம் போட்டாங்களோ அதே மாதிரி கரெக்டாக கடைபிடிச்சு கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து போகிற போக்குல தான் இதெல்லாம் தெரியும், இவங்க சொன்னது நடக்குதா இல்லை வேற மாதிரி நடக்குதான்னு சொல்லிட்டு. இப்படி நாம முதலமைச்சரை பெருமையாக பேசிட்டு இருக்கும்போது தான் அதே சட்டசபையில் நம்ம தமிழ்நாட்டின் நிதித்துறை அமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் தமிழை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காரு. என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. இப்படி கிறிஸ்துவ மதம் கற்றுக் கொடுக்கிற இவ்வளவு பண்புகளையும் தமிழ் மொழி எவ்வளவு படிச்சாலும் கிடைக்காதா? ஒரே ஒரு விஷயம் சுருக்கமா சொல்லட்டுமா? தமிழ் மொழி மட்டும் அந்த அன்பை தரல அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கிறிஸ்துவ மதமே நுழைஞ்சிருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழை தொடர்ந்து அவமதித்து வருகிறது தாவேகா. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் பங்கேற்ற YMCA உடற்கல்வி கல்லூரி நிகழ்ச்சியில் முதலில் கிறிஸ்தவ பாடல் பாடப்பட்டு அதன் பிறகே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது. தாய்மொழியை விட மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படுவது தாவேகா அரசின் மதச்சார்பையும் தமிழ்மொழி மீதான உண்மையான நிலைப்பாட்டையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது.